கிங்கிணி அம்மா என்கிற திருநங்கை நிகழ்த்தும் ஆச்சரியங்கள். மர்மம், வசியம், பில்லி சூனியம், ஏவல் போன்றவற்றுக்காக பூஜைகளை செய்து வரும் இவர் கருப்பு துணியை விரித்து அந்த சக்கரத்தில் ஒருவரை அமர வைத்து பில்லி சூனியத்தை எடுப்பார் என்று சொல்லப்பட்டது. அதை பற்றி விளக்கமாகவும் பேசினார். ஃபர்ஸ்ட் இந்த குடுவைக்கு நம்ம அந்த கலச நூல்லாம் கட்டி, ஏன்னா இந்த கலசத்தை கட்டி தான் நடுவில் தான் அந்த கலசத்தில் தான் அந்த யாருக்கு அந்த பிணி இருக்குதோ, ஏவலாகப்பட்டது யாருக்கு இருக்குதோ அவங்கள நடுவில் அந்த சக்கரத்தில் உட்கார வச்சு கலசம் கட்டி அம்மாவை கருங்காலி அம்மன் அந்த பூஜையில் வர வச்சு அம்மா அவங்களுக்கு ஏற்ற பூஜையை மந்திரங்களை யாகங்களை வளர்த்தி அதுக்கப்புறம் அவர் மேலே இருக்கிற பிணியை ஆண் பாவா பெண் பாவா பொம்மை செஞ்சு நம்ம இந்த முறத்தில் நெல் பொறி அவள் பொறி அந்த பேர் சொல்லாத அம்மனுக்காக படைச்சி அந்த அம்மா அதை எடுத்து அந்த பிணியை எடுத்து அந்த பொம்மைக்குள்ளே இறக்கி நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் போயிட்டு எரிச்சிடுவோம். எரித்து சாம்பலாக்கி தண்ணியில் விட்டுருவோம். கடல்லையோ ஆற்றுலையோ எதுலையோ நாங்கள் அதை தண்ணியில் கரைச்சிடுவோம். நாகதோஷம் போன்றவற்றுக்காக இவரிடம் வந்து அந்த தோஷத்தை போக்க பூஜை செய்ததாகவும் இந்த பெண்மணி கூறுகிறார். என் பொண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. நிறைய இடத்துக்கு போய் அது சரியாகலை. அம்மான் கேட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க சில பரிகாரம்லாம் பண்ணணும், கல்யாணம் ஆகாத ப்ராப்ளம் இருந்தது, அதனால் இந்தமாரி நாகதோஷம் இருக்குது, அது கழிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சில இந்த ஒரு பாம்பு இதெல்லாம் வச்சு அவங்க நாகதோஷத்தை வச்சு கழித்து 16 நாள்லேயும் 18 நாள்லேயும் கல்யாணம் கூடி வந்தது. இப்போது என் பொண்ணு ஆந்திரா சைடில் இப்போ வாய்க்கப்பட்டு இருக்குது. இந்த அம்மாண்ட என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தது. இப்போ அடுத்தது எங்கள் வீட்டுக்காரருக்கோசம் வந்திருக்கேன். அவர் வீட்டுக்கு ஒரு பொறுப்பாக இல்லை, தண்ணி அடிச்சுட்டு எங்கள் ஒரு நாள் படுத்துப்பார். வீட்டுக்கு ஒரு பொறுப்பாக இருந்து ஒரு கடுமையாக இருந்து எதுவும் செய்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ அம்மாவை தேடி இப்போ நான் வந்திருக்கேன். இவரது மருமகளாக சொல்லப்படும் இதோ இந்த திருநங்கையும் கிங்கிணி அம்மாவின் பூஜையால் தனக்கு பலவித நன்மைகள் நடந்திருப்பதாக கூறுகிறார். இப்போ குறிமேடை வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு பலனடைகிற அளவுக்கு அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அதில் பலனடைஞ்சதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது. எவ்வளோ படிப்பு விஷயத்துலையும் சரி, எக்ஸாம் டைம்ஸ்லையும் சரி. நான் பிகாம் படிச்சுட்ருக்கேன், நெக்ஸ்ட் அட்வொகேட் போட போகிறேன். ஸோ அதனால் எனக்கு அவங்களால நிறைய விஷயத்தில் பலன் அடைஞ்சிருக்கேன். ஃபேமிலி ப்ராப்ளம்லேயும் சரி, மணி ப்ராப்ளம்லேயும் சரி. எனக்கு நிறைய இடத்துல காசு வர வேண்டியிருந்துச்சு, அதையும் வர வச்சு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்கக்கிட்டே இருந்து எனக்கு மணி வாங்கி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நேற்று கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஒன்றுமே பண்ணலவங்க பெரம்பெடுத்து மந்திரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஆக்டிவாக இருக்கேன். அது என்ன, அதனால் அவங்களால நான் பலன் அடைகிறேன். அவங்க கூட தான் இருக்கேன் நான். இருப்பினும் நான் அவங்கள வெளியால் பலன் அடைகிறாங்க, நானும் பலன் அடைகிறேன்.